அனைவருக்கும் வணக்கம். ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்ல ஏற்கனவே ஒரு வீடியோவில் நல்லா டீப்பா நம்ம அனலைஸ் பண்ணி நான் ஸ்டேட்மெண்ட் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் வந்தா என்ன கன்க்ளூஷன் வருங்கிறத ஆல்ரெடி நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதுல ஒரு ஜம்பிளிங் பார்ப்போமா, ஒரு கேம். இந்த கேம்ல இந்த டிஸ்பிளேல இருக்கிற மாதிரி 4 விதமான ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ABCDன்னு 4 விதமான ஸ்டேட்மெண்ட்ல மட்டும்தான் கொஸ்டின் இருக்க போகுது. அதுல அந்த டேஷ் வந்த இடத்துல என்ன வந்தா என்ன வருதுன்னு ஒரு கெஸ் பண்ணலாமா? அதுக்கு முன்ன தயவு செய்து ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்து இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்ல நம்ம போட்ட லிமிட்டடான அந்த சான்சஸ் உள்ள கன்க்ளூஷன்ஸை அதுக்குரிய ஃபார்முலாவை கொஞ்சம் கோத்ரூ பண்ணிட்டு வந்துருங்க. இதை நேரடியாக பார்த்தா அப்போதான் உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தா தான் அதோடைய கண்டினியூவா உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ பார்க்கலாம். இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டை 4 மெத்தடான ஸ்டேட்மெண்ட்டை பாருங்களேன். இந்த 4 மெத்தட்ல தான் ஸ்டேட்மெண்ட் இருக்க போகுது. ஆப்ஷன் ஏ, டைப் ஏ, இந்த கிராஸ் ஒரே மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டோடைய ஃபர்ஸ்ட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டோடைய செகண்ட் சப்ஜெக்டும் வேற வேறையா இருக்கும். இது டைப் ஏ அப்படின்னு வச்சுக்கிறோம். டைப் ஏ. டைப் பி பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டோடைய ரெண்டாவதும் சப்ஜெக்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டோடைய ரெண்டாவது சப்ஜெக்டும் ஒன்னா இருக்கும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டோடைய ஃபர்ஸ்டும் செகண்ட் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்டும் வேற வேறையா இருக்கும், வேற வேற சப்ஜெக்ட்ஸா இருக்கும். இது டைப் பின்னு வச்சுக்கிறோம். டைப் சி, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டோடைய ஃபர்ஸ்டும் செகண்ட் சப்ஜெக்டோடைய ஃபர்ஸ்டும் ஒரே மாதிரி இருக்கு. ஸ்நாக்ஸ்னு இருக்கா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டோடைய செகண்ட் சப்ஜெக்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டோடைய செகண்ட் சப்ஜெக்டும் வேற வேறையா. இது டைப் சின்னு வச்சுக்கிறோம். டைப் டி பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டுடைய ஃபர்ஸ்டும் செகண்ட் சப்ஜெக்டுடைய செகண்டும், அதாவது இந்த கிராஸ் நெகட்டிவ் கிராஸ் ஒரே மாதிரி இருக்கு. இது டைப் டின்னு வச்சுக்கிறோம். இப்ப டைப் ஏவை பார்ப்போமா? டைப் ஏல என்ன இருக்குன்னு சொன்னேன், கிராஸ் 1, பாசிட்டிவ் கிராஸ் 1, அதாவது இந்த பக்கம் ஒன்னா இருக்கும், ஒரே மாதிரி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுடைய ஃபர்ஸ்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுடைய செகண்டும் வேற வேற சப்ஜெக்டா இருக்கும். இதுல இங்க ஆல் இருந்து இங்க ஆல் இருந்தா, ரெண்டு இடத்துலயும் ஆல் வந்தா என்ன வரும்? ஜம்பிளிங். சொல்லுங்க பாப்போம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவை கம்பேர் பண்ணி சொல்லுங்க பாப்போம். சிம்பிள். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல கிராஸ், இந்த பாசிட்டிவ் கிராஸ் ஒரே மாதிரி சப்ஜெக்ட் இருந்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல ஆல் வந்தா என்ன சொல்லிருக்கோம்? இது ரெண்டையும் கட் பண்ணிட்டு இதை சேர்த்துறணும். அப்ப இதுல என்ன கன்க்ளூஷன்? இதுதான் கன்க்ளூஷன். ஆல் ஸ்நாக்ஸ் ஆர் பென். ஓவரா? இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல டைப் ஏல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல சம் வருது, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல ஆல் வருது. இதுக்கு சேம், இந்த கிராஸ் ஒரே மாதிரி இருக்கு, கட் பண்ணி விட்டுறலாம். ஆல் இருக்கிறதுனால இந்த கிராஸை கட் பண்ணி விட்டுறலாம். அப்ப ஸ்நாக்ஸையும் பெண்ணையும் சேர்த்துடலாம். என்ன வரும்? சம் ஸ்நாக்ஸ் ஆர் பென். இதுதான் கன்க்ளூஷன். ஓவர். டைப் ஏல அடுத்தது பார்ப்போமா? இங்க ஆல் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஆல், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல சம். இப்ப கன்க்ளூஷன் கிடைக்காது, பெர்ஃபெக்ட் கன்க்ளூஷன் கிடைக்காது, சிங்கிள் கன்க்ளூஷனா கிடைக்காது. அதாவது என்ன அர்த்தம்? இந்த ஸ்நாக்ஸுக்கும் பெண்ணுக்கும் என்ன கன்க்ளூஷன் கிடைக்கும்? ஆல் ஸ்நாக்ஸ் ஆர் பென், சம் ஸ்நாக்ஸ் ஆர் பென், நோ ஸ்நாக்ஸ் இஸ் பென் அப்படின்னு மூணுமே கிடைக்க சான்ஸ் இருக்கு. அதுக்கு தான் அர்த்தம் கன்க்ளூஷன் கிடையாதுன்னு அர்த்தம். நோ, கன்க்ளூஷன் வராது. ஏன்னா இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல சம் இருக்கு, இந்த கிராஸ் ஒன்னா இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல சம் இருக்கு, வராது. ஓவர். நெக்ஸ்ட் சம், இங்கேயும் சம் டைப் பி ல. இதுக்கு சேம், இந்த கிராஸ் டைப்புக்கு இங்க ஆல் அல்லது சம், நம்ம இப்படிதான் படிச்சிருக்கோம். இப்படிதான் அந்த கன்க்ளூஷன் ஃபார்முலால ஆல் அல்லது சம் ஃபர்ஸ்ட்ல வரணும், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல இங்க ஆல் வரணும். அப்படி வந்தாதான் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு சேர்க்க முடியும் இதை. அப்ப இந்த சம்னு வந்துச்சுன்னா கன்க்ளூஷன் கிடையாது. நெக்ஸ்ட் அடுத்து, அப்ப இங்க ஆல் வந்தாலே நம்ம கிராஸை சேர்த்துடலாமா? இந்த கிராஸை பிரேக் பண்ணி விட்டு இந்த ஃபர்ஸ்டையும் தேர்டையும் சேர்த்துடலாமானா கிடையாது. இப்ப இத பாருங்க, ரெண்டாவது ஆல் வந்திருக்கு, ஃபர்ஸ்ட்ல நோ வந்திருக்கு, சேர்க்கலாமா? முடியாது. கன்க்ளூஷன் இதுக்கு இல்லை. ஒரு நோ ஒரு ஆல் வந்தா கன்க்ளூஷன் இல்லை. அப்ப ரெண்டாவதா ஆல் வந்தாலே இந்த கிராஸ் ஒன்னா இருக்கிறதுக்கு மட்டும் நான் சொல்றேன். அதாவது டைப் ஏக்கு கிராஸ் ஒன்னா இருக்கிறதுனா நான் என்ன சொன்னேன்? டைப் ஏன்னு சொன்னா டைப் ஏக்கு ஃபர்ஸ்ட்ல ஆல் அல்லது சம் இருக்கணும், ரெண்டாவதுல ஆல் இருக்கணும். அப்பதான் கட் பண்ணி சேர்க்க முடியும். அப்ப இதுக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட்ல நோ, ரெண்டாவது ஆல்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆரேஞ்ச். அந்த தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்க முன்னாடி ஃபர்ஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இதை கிளியர் கட்டா புரியும். இப்ப ஒரு ஆல் ஒரு நோ வந்திருந்தா, ஒரு ஆல் ஒரு நோ வந்திருந்தா என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கோம்? பெர்ஃபெக்ட் கன்க்ளூஷன் வராது, பெர்ஃபெக்ட் கன்க்ளூஷன் வராது. அப்ப என்ன வரும்? எய்தர் கன்க்ளூஷன் வரும்னு சொல்லியிருக்கோம். ஆல் சம் நோ எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எதுக்கும் ஸ்நாக்குக்கும் பெண்ணுக்கும் இந்த இடத்துல. அதுலயும் எஸ்பெஷலி இந்த ஆரஞ்சு கலர்ல 3 டைப் பார்த்தோம் அந்த ப்ரீவியஸ் வீடியோல. அதை ஒரு தடவை போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துருங்க. ஒரு ஆல் ஒரு நோ வந்துச்சுன்னா
ஆள்ல இருந்து நோ சைடுக்கு போகும்போது ஆள்ங்கிற ஒரு கன்க்ளூஷன் வராது இந்த எய்தர் கன்க்ளூஷன்ல. அதாவது என்ன சொன்னோம், இந்த டைப்புக்கு கன்க்ளூஷன் கிடையாதுன்னா ஆல் சம் நோ மூணுமே வரும்னு சொன்னோம். ஆனா இந்த டைப்புக்கு மட்டும் ஒரு ஆல் ஒரு நோ வந்துச்சுன்னா என்ன சொல்லியிருந்தோம், இந்த பெண்ணுக்கும் ஸ்நாக்குக்கும் என்ன கன்க்ளூஷன் வரும்னா, அதாவது ஆல் சைடுல இருந்து நோ சைடுக்கு போறது. பெண்ணுக்கும் ஸ்நாக்குக்கும் என்ன கன்க்ளூஷன் இங்க வரும்னா, சம் பென் ஆர் ஸ்நாக்ஸ், நோ பென் இஸ் ஸ்நாக். இந்த ரெண்டு எய்தர் கன்க்ளூஷன் மட்டும் வரும். ஆன்சர்ல பெர்ஃபெக்ட் கன்க்ளூஷன் இருந்தா நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி டைப்புக்கு ஏற்கனவே நம்ம நிறைய தடவை சொல்லிட்டோம். இந்த மாதிரி எய்தர் ஃபர்ஸ்ட் ஒரு இந்த கன்க்ளூஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்து ரெண்டாவது கன்க்ளூஷன் எது கொடுத்து எய்தர் 1 or 2 ஃபாலோஸ் அப்படின்னு கொடுத்துட்டா அப்ப இதுதான் வரும். அதுக்காக யூஸ் பண்ணணும். இதை எய்தர் வரலைன்னா இந்த இதையும் விட்டுறலாம். ஒரு ஆல் ஒரு நோ வந்துச்சுனாலே அதுக்கு பெர்ஃபெக்ட் கன்க்ளூஷன் கிடையாது, போயிடலாம். ஓகே, அடுத்து கிராஸ் ஒன்னா இருக்கு. அந்த டைப் ஏ கிராஸ் ஒன்னா இருக்கு. ஃபர்ஸ்டும் தேர்டும் வேற வேறையா இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட்ல ஆல், ரெண்டாவதுல நோ. இது எப்படி பண்றது? போன டைப் போன மெத்தட் எப்படி பார்த்தோம், ஃபர்ஸ்ட்ல நோ ரெண்டாவது ஆல், அதுக்கு கன்க்ளூஷன் கிடையாது. இதுக்கு ஃபார்முலா படி டபுள் ஸ்டேட்மெண்ட் ரூல் படி கன்க்ளூஷன் உண்டு. எதுக்கும் ஸ்நாக்குக்கும் பெண்ணுக்கும் கன்க்ளூஷன் உண்டு. என்ன கன்க்ளூஷன்? நோ ஸ்நாக் இஸ் பென். இந்த கன்க்ளூஷன் இருக்கு. ஆக மொத்தம் டைப் ஏல இங்க ஆல் அல்லது சம் இருந்து இங்க ஆல் இருந்தா கன்க்ளூஷன் பெர்ஃபெக்ட் கன்க்ளூஷன் இருக்கு. அல்லது இங்க ஆல் இருந்து இங்க நோ இருந்தா ஒரு பெர்ஃபெக்ட் கன்க்ளூஷன் இருக்கு. இந்த ரெண்டுக்கு தான் பெர்ஃபெக்ட் கன்க்ளூஷன் இருக்கு. அதுல நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஆல் அல்லது சம் இருந்து இங்க ஆல் இருந்தா கிராஸ கட் பண்ணி விட்டுட்டு இது ரெண்டையும் சேர்த்துருவோம். அவ்வளவுதான். ஆல் ஸ்நாக்ஸ் ஆர் பென், சம் ஸ்நாக்ஸ் ஆர் பென். இந்த ஆல் இருந்து நோ இருந்தா நோ ஸ்நாக் இஸ் பென். இந்த ரெண்டு கன்க்ளூஷன். மத்த எதுக்குமே கன்க்ளூஷன் வராது. மத்த எதுக்குமே கன்க்ளூஷன் கிடையாது டைப் ஏக்கு. அதே மாதிரி டைப் ஏக்கு எய்தர் கன்க்ளூஷன் என்ன? இந்த ஃபர்ஸ்ட்ல நோ இருக்கும், ரெண்டாவதுல ஆள் இருக்கும். ஃபர்ஸ்ட்ல ஆள் இருந்து இந்த கிராஸ் ஒன்னா இருந்து ஃபர்ஸ்ட்ல ஆள் இருந்தாதான் இதுக்கும் நோ ஸ்நாக் இஸ் பென்னு வரும். ஆனா ஃபர்ஸ்ட்ல நோ இருந்து ரெண்டாவது ஆள் இருக்கு இருந்தா கன்க்ளூஷன் கிடையாது, பெர்ஃபெக்ட் கன்க்ளூஷன் இல்ல. அப்படி இருக்கிறப்ப எய்தர் கன்க்ளூஷன் வரும். ஆல் சம் நோ மூணுமே வரும்னு சொல்லிட்டோம். அந்த எய்தர் கன்க்ளூஷன்ல இந்த ஒரு ஆல் ஒரு நோ இருந்தா என்ன சொல்லிட்டோம், எந்த சைடு ஆள் இருக்கோ அந்த சைடுல இருந்து இந்த சைடுக்கு வரணும். அதுல சம் பென் ஆர் ஸ்நாக்ஸ், நோ பென் இஸ் ஸ்நாக். இந்த ரெண்டு எய்தர் கன்க்ளூஷன் மட்டும் வரும். முடிஞ்சு டைப் ஏ ஓவர். டைப் பிக்கு வாங்க. டைப் பி எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கோம். இந்த ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டாவது சப்ஜெக்டும் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டாவதும் ஒரே மாதிரி இருக்கும். பாருங்களேன், ஸ்நாக்ஸ் ஆர் புக், பென் இஸ் ஆர் புக் அப்படின்னு கொடுத்துருக்கோமா. அப்ப இங்க இதுக்கு ஜம்பிளிங் போடுவோமா. ரெண்டு இடத்துலயுமே இங்க ஆள் இருக்கு. என்ன வரும்? ஆல். டைப் பிக்கு ரெண்டாவதும் ஒரே மாதிரி இருக்கும் போது டைப் பிக்கு ஆல் கன்க்ளூஷன் கிடையாதுங்க. சம் கன்க்ளூஷன் கிடையாதுங்க. இதுக்கும் கன்க்ளூஷன் கிடையாது. அப்ப நோ ரெண்டுமே வருது. ரெண்டுலயுமே நோ இருக்கு. நோ டைப் பிக்கு அதுக்கும் கன்க்ளூஷன் கிடையாதுங்க. அதுக்கும் கன்க்ளூஷன் இல்லை. இல்லைன்னா என்ன அர்த்தம்? எய்தர் கன்க்ளூஷன் ஆல் சம் நோ மூணுமே வரும். இந்த ஸ்நாக்குக்கும் பெண்ணுக்கும் உள்ள கன்க்ளூஷன். ஓகே, அடுத்து டைப் பிக்கு இங்க ஆல் இங்க சம் வருமா? வராது. இங்க சம் இங்க ஆல் வருமா? வராது. மாறி ஆல் சம் வந்தாலும் டைப் பிக்கு கன்க்ளூஷன் கிடைக்காது. எல்லாமே எய்தர் கன்க்ளூஷன் தான் வரும். ஆல் சம் நோன்னு எய்தர் வராது. அப்ப ஜம்பிளிங் ஆல் சம் மாத்தி போட்டாலும் இல்லை, டைப் பிக்கு இல்லை. அடுத்து டைப் பிக்கு ஒரு ஆல் ஒரு நோ. இங்கதான் ஒரு ஆல் ஒரு நோ. எல்லா டைப்புக்குமே ப்ராப்ளம் தான். ஒரு ஆல் ஒரு நோ அப்படின்னா கன்க்ளூஷன் கிடையாது. கண்டிப்பா பெர்ஃபெக்ட் கன்க்ளூஷன் கிடையாது. சாரி, பெர்ஃபெக்ட் கன்க்ளூஷன் உண்டு. டைப் பில தாங்க ஒரு ஆல் ஒரு நோ வந்தாலே பெர்ஃபெக்ட் கன்க்ளூஷன் உண்டு. என்ன உண்டு? ஸ்நாக்குக்கும் பெண்ணுக்கும் நோ ஸ்நாக் இஸ் பென். இந்த பெர்ஃபெக்ட் கன்க்ளூஷன் உண்டு. நோ ஸ்நாக் இஸ் பென். இந்த பெர்ஃபெக்ட் கன்க்ளூஷன் உண்டு. இடம் மாறுது டைப் பினா உங்களுக்கு தெரியும்ல, ரெண்டாவது சப்ஜெக்ட் ரெண்டும் ஒரே மாதிரி வர்றது. ஃபர்ஸ்ட் ரெண்டு சப்ஜெக்டும் வேற மாதிரி இருக்கிறது. அதுல ஃபர்ஸ்ட்ல ஆல் ரெண்டாவது நோ வந்தாலும் நோ ஸ்நாக் இஸ் பென். அதே மாதிரி இடம் மாறி இங்க நோ இங்க ஆல் வருது. அப்படி வந்தாலும் அதே தான், நோ ஸ்நாக் இஸ் பென் தான். நோ ஸ்நாக் இஸ் பென் கண்டிப்பா இந்த கன்க்ளூஷன் இதுக்கும் அந்த பெர்ஃபெக்ட் கன்க்ளூஷன் உண்டு. டைப் பில ஒரு ஆல் ஒரு நோ வந்தா ரெண்டு இடம் மாதிரி வந்தாலும் அந்த நோ ஸ்நாக் இஸ் பென்ங்கிற கன்க்ளூஷன் பெர்ஃபெக்ட் கன்க்ளூஷன் உண்டு. டைப் பில எய்தர் கன்க்ளூஷனுக்கு வேலையே இல்ல. டைப் பில ஒரு ஆல் ஒரு நோ வந்தா எய்தர் கன்க்ளூஷன் வரும்னு சொல்லியிருக்கோம். ஆனா இங்க எய்தர் கன்க்ளூஷனுக்கு வேலையே இல்ல. டைப் பினா அப்ப என்னன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. ரெண்டாவதா ஒரே மாதிரி ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லயும் ரெண்டாவதா வர சப்ஜெக்ட் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா வேற எந்த கன்க்ளூஷன்
கன்க்ளூஷனுமே வராது. இந்த ஆல் ஒரு ஆல் ஒரு நோ வந்துச்சுன்னா மட்டும் ஸ்நாக் இந்த பென் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு நோ அப்படிங்கிற கன்க்ளூஷன் கிடைக்கும். இதுதான் டைப் பி. டைப் பி அப்ப ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு பாருங்க. டைப் பிக்கு ஒரு கன்க்ளூஷன் உண்டு. ஒரு ஆல் ஒரு நோ வந்தா அந்த நோ ஸ்நாக் இஸ் பென்கிற ஒரு கன்க்ளூஷன். இது எதுக்குமே கன்க்ளூஷன் கிடையாது. இது எல்லாத்துக்குமே வந்து எய்தர் கன்க்ளூஷன் தான். ஆல் சம் நோ மூணுமே வரும். ஸோ அதுக்கு கன்க்ளூஷனே வராது. ஓவரா இந்த நேரத்தில் இந்த ஆல் நோ ஒரு ஆல் ஒரு நோ வந்துச்சுன்னா இந்த டைப் ஏல என்னன்னு மட்டும் ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணிக்கிறோமா? ஆல் நோ வரும்போது டைப் ஏல ஃபர்ஸ்ட்ல ஆல் வரணும், ரெண்டாவதுல நோ வந்தாதான் இதுக்கும் பெர்ஃபெக்ட் கன்க்ளூஷன் நோ ஸ்நாக் இஸ் பென் அப்படின்னு வரும். பதிலா இங்க நோ இங்க ஆல் வந்தா பெர்ஃபெக்ட் கன்க்ளூஷன் வராது, எய்தர் கன்க்ளூஷன் தான் வரும். அதுவும் எங்க இருந்து எங்க வரும்? பென்னுக்கும் ஸ்நாக்குக்கும் சம் அல்லது நோ, சம் ஆர் நோ அப்படிங்கிற ரெண்டு எய்தர் கன்க்ளூஷன் வரும். ஆல்ங்கிற எய்தர் கன்க்ளூஷன் வராது. அது டைப் ஏக்கு. டைப் பில ஒரு நோ ஒரு ஆல் வந்துட்டாலே அது எங்கேயோ அங்கேயோ. டைப் பினா என்ன? ரெண்டாவது சப்ஜெக்ட் ஒரே மாதிரி இருக்கிறது. டைப் ஏனா என்ன? கிராஸ் சப்ஜெக்ட் பாசிட்டிவ் கிராஸ் ஒரே மாதிரி இருக்கிறது, ஃபர்ஸ்டும் லாஸ்டும் வேற வேறையா இருக்கிறது. டைப் பினா. டைப் சினா ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்டோட ஃபர்ஸ்ட் ரெண்டு சப்ஜெக்ட் ஒரே மாதிரி இருக்கிறது, ரெண்டாவது ரெண்டு சப்ஜெக்ட் வேற வேற மாதிரி இருக்கிறது. டைப் சினா புரிஞ்சிருச்சா? அடுத்து டைப் சிங்க. டைப் சி எப்படி இருக்கும் சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்டும் ஒரே மாதிரி இருக்கும், ரெண்டாவது வேற வேற மாதிரி இருக்கும். இதுக்கு ஜம்பிளிங் போட்டு பார்ப்போமா? இங்க ஆல் வருது, இங்கேயும் ஆல் வருது. இதுக்கு இந்த புக்குக்கும் பெண்ணுக்குரிய கன்க்ளூஷன் சம் புக் ஆர் பெண்ணுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப இங்க ஆல் இருக்கு, இங்க சம் இருக்கு. இங்க ஆல் இருக்கு, இங்க சம் இருக்கு. அப்பயும் அதே கன்க்ளூஷன் தாங்க. போனதுல டைப் சிக்கு ரெண்டுலயுமே ஆல் இருந்தா இந்த புக்குக்கும் பெண்ணுக்கும் உள்ள கன்க்ளூஷன் சம் புக் ஆர் பென். ஒரு ஆல் இருக்கு, ஒரு சம் இருக்கு. அப்ப இதே கன்க்ளூஷன் தான், சம் புக் ஆர் பென். அப்ப ஃபர்ஸ்ட்ல சம் இருக்கு, ரெண்டாவதுல ஆல் இருக்கு. அப்பயும் இதே கன்க்ளூஷன் தாங்க, சம் புக் ஆர் பென். டைப் சிக்குள்ள ஸ்பெஷலா பாருங்க. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன முடிவுக்கு வந்துடலாம்? ஒரு ஆல் இருந்துட்டாலே போதும், இன்னொன்னுல ஆலோ சம்மோ இருந்துச்சுன்னா இந்த ரெண்டுக்கும் உள்ள கன்க்ளூஷன் சம் புக் ஆர் பென். முடிஞ்சா? ஓகே. இப்ப இங்க சம் ஜம்பிளிங்ல நெக்ஸ்ட் கேம்ல இங்க சம், இங்கேயும் சம். நோ கன்க்ளூஷன்ங்க. கன்க்ளூஷன் கிடையாது. கன்க்ளூஷன் கிடையாதுன்னா எய்தர் கன்க்ளூஷன் ஆல் சம் நோ மூணுமே வரும். எதுக்கு? இந்த புக்குக்கும் பெண்ணுக்கும். இங்க நோ, இங்கேயும் நோ. என்ன வரும்? சேம். இந்த புக்குக்கும் பெண்ணுக்கும் பெர்ஃபெக்ட் கன்க்ளூஷன் கிடையாது, கன்க்ளூஷன் இல்ல. ஆல் சம் நோ அப்படிங்கிற மூணு கன்க்ளூஷனுமே பொருந்தும். அப்ப எய்தர் கன்க்ளூஷன், இதுக்கும் கன்க்ளூஷன் இல்லை. ரெண்டுமே நோ இருந்தா ஒரு நோ ஒரு சம். அப்ப அங்கதான் ட்விஸ்டே வரும். ஒரு சம் ஒரு நோ, ஒரு ஆல் ஒரு நோ வந்துட்டாலே ட்விஸ்ட் வந்துரும். டைப் சிக்கு ஒரு ஆல் ஒரு நோ வந்துச்சுன்னா புக்குக்கும் பெண்ணுக்கும் கன்க்ளூஷன் கிடையாது டைப் சிக்கு. டைப் பிக்கு தாங்க ஒரு ஆல் ஒரு நோ வந்தா கன்க்ளூஷன் உண்டு. டைப் ஏலையும் ஒரு ஆல் ஒரு நோ வந்தா கன்க்ளூஷன் உண்டு. ஆனா ஃபர்ஸ்ட்ல ஆல் வரணும், ரெண்டாவதுல நோ வரணும். டைப் பிக்கு அது கிடையாது. ரெண்டு இடத்துல எங்க ஒரு ஆல் ஒரு நோ வந்தாலும் கன்க்ளூஷன் உண்டு. என்ன? நோ அப்படிங்கிற கன்க்ளூஷன் மட்டும் வரும், பெர்ஃபெக்ட் கன்க்ளூஷன். ஆனா டைப் சிக்கு ஒரு ஆல் ஒரு நோ, ஒரு சம் ஒரு நோ வந்துச்சுன்னா இங்க பெர்ஃபெக்ட் கன்க்ளூஷன் கிடையாது. அதே மாதிரி கீழே வந்தாலும் சரி, இங்க ஆல் வந்து மேல நோ வந்தாலும் சரி, இங்க சம் வந்து மேல நோ வந்தாலும் சரி, பெர்ஃபெக்ட் கன்க்ளூஷன் கிடையாது. அப்ப என்ன வரும்? எய்தர் கன்க்ளூஷன் வரும். கன்க்ளூஷன் கிடையாதுன்னா எய்தர் கன்க்ளூஷன் வரும். எய்தர் கன்க்ளூஷன் புக்குக்கும் பெண்ணுக்கும் சம் புக் ஆர் பென், நோ புக் இஸ் பென். இந்த ரெண்டு கன்க்ளூஷன் மட்டும் வரும், ஆல்ங்கிறது வராது. இந்த ஒரு ஆல் ஒரு நோ வந்துருச்சுன்னா என்ன சொல்றோம்? ஆல் சைடுல இருந்து நோ சைடுக்கு ரெண்டு கன்க்ளூஷன் மட்டும் வரும், ஒரு கன்க்ளூஷன், இந்த ஆல்ங்கிற கன்க்ளூஷன் வராது. அதே மாதிரிதான் இங்க சம் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா அதே தான். டைப் சில ஃபர்ஸ்ட் சம், ரெண்டாவது நோ வந்தா அதே தான். அந்த ஒரு நோ வந்துட்டாலே எய்தர் எதுலயாவது ஒண்ணுல நோ வந்துருச்சுனாலே டைப் சிக்கு இந்த புக்குக்கும் பெண்ணுக்குள்ள கான்செப்ட் அதே தான். சம் புக் ஆர் பென், நோ புக் இஸ் பென். அந்த ரெண்டு எய்தர் கன்க்ளூஷன் மட்டும் இருக்கும். அதாவது பெர்ஃபெக்ட் கன்க்ளூஷன் கிடையாது, ரெண்டு எய்தர் கன்க்ளூஷன் வரும். இந்த ஆல் புக் இஸ் பென்ங்கிற ஒரு கன்க்ளூஷன் வராது. ஆல் புக் இஸ் பென்ங்கிற ஒரு கன்க்ளூஷன் வராது அந்த எய்தர் கன்க்ளூஷன். இது எங்க மட்டும்
யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கோம், எய்தர்னு ஆன்சர் வரும்போது மட்டும் தான் இது யூஸ் ஆகும். இந்த இது இல்லைன்னா இதுக்கு பெர்ஃபெக்ட் கன்க்ளூஷன் இல்லைன்னு முடிவு பண்ணிடலாம். அதே மாதிரி இப்ப ஃபர்ஸ்ட்ல நோ வருதுங்க, ரெண்டாவதுல ஆல் வருது. இதுவும் அதே தான். ஒரு நோ வந்துட்டாலே போதும். ஒரு இந்த டைப் சிக்கு, டைப் ஏக்கும் டைப் சிக்கும் ஒரு நோ வந்துட்டாலே கவனமா இருக்கணும். அதுல டைப் சிக்கு பெர்ஃபெக்ட் கன்க்ளூஷனே வராது. டைப் ஏலையும் பிலையும் தான் பெர்ஃபெக்ட் கன்க்ளூஷன் வரும். அதுல டைப் ஏல கவனமா இருக்கணும். ஒரு சைடுல பெர்ஃபெக்ட் கன்க்ளூஷன் வராது. ஆனா டைப் சில ஒரு நோ வந்துட்டாலே பெர்ஃபெக்ட் கன்க்ளூஷன் வராது. ஆனா மேல நோ இருந்து கீழே ஆள் இருக்கிறதுனால இங்க கீழ இருந்து மேல பென் டு புக் வந்து ரெண்டு எய்தர் கன்க்ளூஷன் வரும். சம் பென் ஆர் புக், நோ பென் இஸ் புக். இந்த ஒரு ஆள் ஒரு நோ வந்துருச்சுன்னா டைப் சில இந்த அந்த சைடுல இருந்து ஆல் சைடுல இருந்து அல்லது இங்க ஒரு ஃபர்ஸ்ட் இதுல நோ ரெண்டாவது இதுல சம் வந்தாலும் அதே கான்செப்ட் தான், சேம் கன்க்ளூஷன் தான். சம் பென் ஆர் புக், நோ பென் இஸ் புக். அப்ப இந்த கீழ இருந்து மேலைக்கு சம் அல்லது நோ இந்த ரெண்டு எய்தர் கன்க்ளூஷன் மட்டும் வரும். ஆல்ங்கிறது வராது. அவ்வளவுதான். ஆல் கொடுத்திருந்தா தப்பு. ஆல் பென் ஆர் புக் அப்படிங்கிறது தப்பான கன்க்ளூஷன். இதுல அது மட்டும் வராது எய்தர் கன்க்ளூஷன். நெக்ஸ்ட் இங்கேயும் சம்ம இங்கேயும் சம்ம இது பார்த்துட்டோமா? இதுக்கு கிடையாது. ரெண்டுமே நோ வந்தாலும் கிடையாதுன்னு சொல்லிட்டோம்ல. ஒரு ஆல் ஒரு சம் வந்தா மட்டும் அல்லது ரெண்டுமே ஆல் வந்தா மட்டும் டைப் சிக்கு ரெண்டுமே ஆல் வந்தா, அதாவது எனிதிங் ஏதாவது ஒன்ல ஆல் வந்து இன்னொன்னுல சம்மோ ஆலோ வந்துச்சுன்னா இது ரெண்டுக்கும் சம்முங்கிற ஒரு கன்க்ளூஷன் இருக்கு. மற்ற எதுக்குமே கன்க்ளூஷன் கிடையாது. ஒரு ஆல் ஒரு நோ வந்துச்சுனாலும் கன்க்ளூஷன் கிடையாது. ஆனா ஆல் சைடுல இருந்து நோ சைடுக்கு சம் ஆர் நோங்கிற எய்தர் கன்க்ளூஷன் உண்டு அப்படின்னு சொன்னோம். மற்றபடி டைப் சிக்கு ஒரே ஒரு கன்க்ளூஷன் தான் வருது. என்ன கன்க்ளூஷன்? ஒரு ஆல் ஒரு சம் அல்லது ரெண்டுமே ஆல் வந்திருந்துச்சுன்னா இந்த புக்குக்கும் பெண்ணுக்கும் சம்ங்கிற ஒரு பெர்ஃபெக்ட் கன்க்ளூஷன் வருது. சம் புக் ஆர் பெண்ணுங்கிற ஒரு பெர்ஃபெக்ட் கன்க்ளூஷன் வருது. டைப் சிக்கு ஒரே ஒரு கன்க்ளூஷன் முடிஞ்சா. டைப் டிங்க, டைப் டிக்கு ஜம்பிளிங் பார்ப்போமா? டைப் டிக்கு ஜம்பிளிங் பார்க்க வேண்டாம். ஏன் சொல்லுங்க? டைப் ஏயும் டியும் ஒண்ணுங்க. டைப் ஏல பாருங்களேன், ஸ்நாக்ஸ் ஆர் புக்கு, புக் ஆர் பென்னு, இந்த கிராஸ் ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம். அப்படி போடுற மாதிரி இதை வச்சுக்கங்க. ஏன்னா இதுல இந்த கிராஸ் ஒன்னா இருக்கு பாருங்க, புக் ஆர் பென்னு ஸ்நாக் ஆர் புக்குன்னு இந்த கிராஸ் அப்படி ஒன்னா இருக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. நம்மளுடைய ஃபார்முலால கொஞ்சம் குழப்பம். அப்ப இந்த டைப் டிங்கிறது இந்த கிராஸ் ஒன்னா இருந்துச்சுன்னா அப்ப இதை இடம் மாத்திருங்க இங்க. அப்ப இங்க இடம் மாத்தினா என்ன ஆகும்? இடம் மாத்தி கற்பனை பண்ணிக்கங்க. ஸ்நாக் இஸ் ஆர் புக் இப்படி போட்டா என்ன ஆயிரும்? டைப் ஏ மாறிடுதா? இந்த கிராஸ் ஒன்னா வந்துருதா? அப்ப அதுக்கு என்ன ரூலோ அதுதான். அப்ப டைப் டிங்கிறத நம்ம டைப் ஏவா சேஞ்ச் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டா முடிஞ்சு. அதுல என்ன டிஸ்கஸ் பண்ணமோ அதே தான். ஜம்பிளிங் அதுக்கு என்ன வருமோ அதே தான். ஓவர். ஓகே, ஃபைனலா இந்த ஜம்பிளிங் கேம் இன்னும் ஒரே ஒரு முறை விளையாடிடலாம். டைப் ஏ அப்படின்னா கிராஸ் ரெண்டுலயும் ஒரே மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வேற மாதிரி இருக்கும். டைப் பின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டாவதா இருக்கிறது ஒரே மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வேற மாதிரி இருக்கும். டைப் சினா ஃபர்ஸ்ட் ரெண்டு இருக்கிறது ஒரே மாதிரி இருக்கும். ரெண்டாவதா இருக்கிறது வேற மாதிரி இருக்கும் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லயும். டைப் டினா கிராஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும். எந்த கிராஸ்னா நெகட்டிவ் கிராஸ் ஒரே மாதிரி இருக்கும். டைப் ஏயும் டியும் ஒண்ணுன்னு சொல்லிட்டோம். டில டைப் டில ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தூக்கி மேல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டா போட்டோம்னா அது டைப் ஏயா மாறிடும். சோ இத பத்தி வேணாம்னு சொல்லிட்டோம். ஜம்பிளிங் ஃபர்ஸ்ட் ஏக்கு வருவோமா? இங்க ஆல் என்னங்க வரும்? ஆல் ஸ்நாக் ஆர் பென். இங்க சம், இங்க ஆல் சம் ஸ்நாக் ஆர் பென். இங்க ஆல், இங்க நோ ஸ்நாக் இஸ் பென். இங்க ஆல், இங்க சம், கன்க்ளூஷன் கிடையாது. இங்க சம், இங்கேயும் சம், கன்க்ளூஷன் கிடையாது. இங்க நோ கன்க்ளூஷன் கிடையாது. புக்குக்கும் பெண்ணுக்கும் ஸ்நாக்குக்கும் பெண்ணுக்கும் கன்க்ளூஷன் கிடையாது. இங்க நோ, இங்க ஆல், இதுக்கும் கன்க்ளூஷன் கிடையாது. பட் எய்தர் கன்க்ளூஷன் ரெண்டு எய்தர் கன்க்ளூஷன் ஒரு சைடுக்கு வரும். எந்த சைடுக்கு? கீழ இருந்து மேல, அதாவது ஆல் பக்கம் இருந்து இங்க. அப்ப ஸ்நாக்குக்கும் பெண்ணுக்கும் ஸ்நாக்குக்கும் சம் பென் ஆர் ஸ்நாக், நோ பென் இஸ் ஸ்நாக் அப்படிங்கிற ரெண்டு எய்தர் கன்க்ளூஷன் வரும். ஆல் பென் இஸ் ஸ்நாக் வராது. அடுத்து டைப் பி, ரெண்டு சைடும் கடைசி ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லயே ரெண்டாவதா இருக்கிற சப்ஜெக்ட் ஒரே மாதிரி இருக்குது. டைப் பி ஆல் வருமாங்க? வராது. கன்க்ளூஷன் கிடையாது. சம் கன்க்ளூஷன் கிடையாது. ஆல் மேல சம் கீழே, கன்க்ளூஷன் கிடையாது. சம் மேல ஆல் கீழே, கன்க்ளூஷன் கிடையாது. டைப் பிக்கு ஒரு ஆல் ஒரு நோ, கன்க்ளூஷன் உண்டு. நோ ஸ்நாக் இஸ் பென். டைப் பிக்கு ஆல் கீழே மேல நோ, இதுக்கும் கன்க்ளூஷன் உண்டு. நோ ஸ்நாக் இஸ் பென் அல்லது நோ பென் இஸ் ஸ்நாக், கன்க்ளூஷன் உண்டு. டைப் சி ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லயுமே ஃபர்ஸ்ட் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறது. டைப் சி ஜம்பிளிங் கேம் விளையாடுவோமா?
இங்க ஆல் இங்க ஆல் வரும், கன்க்ளூஷன் உண்டு. இது ரெண்டுக்கும் சம் புக் ஆர் பேன். இங்க ஆல் இங்க சம் வரும், சம் புக் ஆர் பேன், ஒரு கன்க்ளூஷன் உண்டு, பெர்ஃபெக்ட் கன்க்ளூஷன். சரி, இங்க சம் இங்க ஆல் வரும், புக்குக்கும் பெண்ணுக்கும் கன்க்ளூஷன் சம் புக் ஆர் பென். என்ன அர்த்தம்? ஒரு ஆள், ரெண்டுல ஏதாவது ஒரு ஆள் வந்து ஒரு சம் வந்துச்சுன்னா அல்லது ரெண்டுமே ஆள் வந்துச்சுன்னா டைப் சிக்கு இந்த ரெண்டுக்கும் கன்க்ளூஷன் உண்டு, சம் புக் ஆர் பென். டைப் சிக்கு மேலையும் சம்மு கீழையும் சம்மு, நோ கன்க்ளூஷன், கன்க்ளூஷன் வராது. மேலையும் நோ கீழையும் நோ, கன்க்ளூஷன் வராது. எல்லா எய்தர் கன்க்ளூஷனும் வரும், புக்கு நோ, ஆல் புக் ஆர் பென், சம் புக் ஆர் பென், நோ புக் இஸ் பென் அப்படின்னு எல்லா கன்க்ளூஷனும் வரும். அதனால இது கன்க்ளூஷன் வராது, பெர்ஃபெக்ட் கன்க்ளூஷன் இல்லை. ஒரு ஆல் ஒரு நோ, கன்க்ளூஷன் வராது. பட் டைப் சிக்கு ஒரு ஆல் ஒரு நோ வந்தா ஆல் சைடுல இருந்து நோ சைடுக்கு சம் ஆர் நோ அப்படிங்கிற ரெண்டு எய்தர் கன்க்ளூஷன் மட்டும், ஆல்ங்கிற எய்தர் கன்க்ளூஷன் வராது. அதாவது சம் புக் ஆர் பென், நோ புக் இஸ் பென், ரெண்டே ரெண்டு எய்தர் கன்க்ளூஷன், ஆல் புக் இஸ் பென்ங்கிறது வராது. அடுத்து ஜம்பிளிங்ல இங்க சம் இங்க நோ, இதே கன்க்ளூஷன் தான். ஒரு சம் ஒரு நோ வந்துச்சுனாலே இந்த டைப் ஏபிசில ஒரு நோ வந்தாலே கவனமா இருக்கணும். அப்ப இந்த டைப் சில ஒரு நோ வந்தா கன்க்ளூஷன் கிடையாது. பட் அந்த சம் சைடுல இருந்து நோ சைடுக்கு ரெண்டே ரெண்டு எய்தர் கன்க்ளூஷன் வரும், சம் புக் ஆர் பென், நோ புக் இஸ் பென். இதே தான், ஆல் புக் இஸ் பென்ங்கிற கன்க்ளூஷன் வராது. பட் கீழ இருந்து மேல வரும், ஆல் பென் இஸ் புக், சம் பென் இஸ் சம், ஆல் பென் ஆர் புக், சம் பென் ஆர் புக், நோ பென் இஸ் புக்ங்கிற மூணு எய்தர் கன்க்ளூஷன் வரும். ஸோ அதுக்கு கன்க்ளூஷன் கிடையாது. அந்த இதுல கவனமா பார்க்க வேண்டியது அந்த மேல இருந்து கீழே, சம் சைட்ல இருந்து கீழே ரெண்டே ரெண்டு எய்தர் கன்க்ளூஷன், ஆல்ங்கிறது வராது. டைப் டி ஏற்கனவே சொன்ன மாதிரி டைப் டிங்கிறது டைப் ஏ மாதிரியே தான். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் மேல தூக்கி போட்டோம்னா டைப் ஏ தான். ஸ்நாக் ஆர் புக்ங்கிறத மேல தூக்கி போட்டோம்னா அப்படியே டைப் ஏ. ஸோ அதுல உள்ள அதே கன்க்ளூஷன் அதே ரூல் தான், அதே டைப் ஏல உள்ள. டைப் ஏபிசி மட்டும் தான் டிஸ்கஸ் பண்றோம். அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்க கற்பனையா மேல ஏத்தி அதை டைப் ஏ மாதிரி நீங்க திங்க். வெரி தேங்க் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது தேவைக்கு அதிகமான அளவுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கன்க்ளூஷன்ல போட்டு அலசி ஆராய்ஞ்சிருக்கும். அதுல இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ப்ரீவியஸ் வீடியோவை இதே மாதிரி நம்ம வந்து கன்க்ளூசிவா எல்லா கன்க்ளூஷன்ஸையும், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன்ஸை நல்லா அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு இதுக்கு வர்றதுதான் பெட்டர். இந்த ஜம்பிளிங் கேமுக்கு வர்றதுக்கு பெட்டர். அதை முதல்ல பார்த்துருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்கும் கொடுக்குறேன், அதை முதல்ல பார்த்துருங்க. இதை அடுத்து பாருங்க. தேவையான அளவுக்கு இதில் அனலைஸ் பண்ணிட்டோம். கண்டிப்பா நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின்ஸை பார்ப்போம் நேரடியாக. இது ரெண்டையும் நல்லா மைண்ட்ல நல்லா அனலைஸ் பண்ணி மைண்ட்ல ஏற்றிருங்க. கொஸ்டின்ஸ் கண்டிப்பா அடுத்து பார்ப்போம். வெரி தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒய் மேக்ஸ். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டினியூவா வீடியோ போடுறதுக்கு சப்போர்ட்டா இருக்கும். வெரி தேங்க்யூ. வாழ்த்து.